இல்லையா? இன்னைக்கு என்ன பேச போறோம்? இன்னைக்கு உனக்கு எம்ஆர் ராதா பிடிக்குமா? எம்ஆர் ராதாவா? ஓ, அந்த காந்தா அதுவா? அதேதான். காந்தா அந்த படத்தை பத்தி பேசலாம். சரி. அந்த படம் பாத்தியா? நல்லா இருக்கா? பாத்துட்டேன். அது என்னன்னா முழுக்க முழுக்க படத்துல வந்து எப்படின்னா துல்கர் சல்மானோட ஒரு பெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி டைரக்டர் ரொம்ப போராடி கொடுத்துருக்காங்க. துல்கர் சல்மான் நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா பாராட்டணும். ஆனா படத்துக்குள்ளன்னு போனேன்னா ஒண்ணுமே இல்லையா, ஒரு ஈகோ கிளாஸ். அதுக்காக ஒரு படம், அதுதானே நம்ம வந்திருக்கோம். அதான் ஈகோ கிளாஸ்ன்றதோட அந்த காலத்துல இல்ல, சினிமா இண்டஸ்ட்ரியில முக்கியமா வந்து ஒரு அஃபேர் இருக்கும், அது இருக்கும்ன்றது காசிப்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம இன்டெப்தா போறோம். செகண்ட் ஆமா இருக்கு. அததான் இங்க இந்த படத்துல வந்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவர் வந்து ஒரு பேர் புகழ் கொண்ட ஒரு நடிகர். அந்த நடிகருக்கு ஒரு புதுமுக நடிகை வந்து சேர்றாங்க. புதுமுக நடிகை வந்து சேர்ந்ததும் அவருக்கு ஒரு பார்த்ததும் சேர்ந்த உடனே அஃபர் வந்து செகண்ட் ஷாட்லயே அஃபர் வந்தது. அது எப்படின்னு தெரியல. அது 36வது ஷாட்ல அடுத்த போயிடுவாங்க, எல்லாம் போயிடுது. அது முக்கியமான கருத்து. 36வது ஷாட்ல பிரெக்னன்ட் ஆயிடுவாங்க. அதான் பழைய காலத்து இது. அது எப்படின்னு தெரியலப்பா. இது இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா உள்ள போய் பேசணும் அப்படின்னா, படம் ஆரம்பிக்கும் போதே வந்து துல்கர் சல்மானோட தான் ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமுத்திரக்கனி. ஆமா, சமுத்திரக்கனி டைரக்டரா பயங்கரமா நடிச்சிருக்காரு. ஆனா ஒரு சில இடங்கள்ல ஓவரா பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சமுத்திரக்கனி டைரக்டர் தான் சேரை போட்டு ஓரமா உட்காந்துட்டு இருக்காரு. மற்றபடி அந்த ஆக்டிங் எல்லாம் சொல்லி கொடுக்கறது இன்னொருத்தர் பக்கத்துல வந்து சொல்றாரு. அதே முதல்ல ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அப்புறம் தான் படம் ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் பிடிக்காது, அதனால அப்படி சமுத்திரக்கனி சொல்றாரு. நீ படம் பார்த்துட்ட, படம் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. சரி, அப்புறம் இன்னொரு கேரக்டர் மறந்துட்டியே, ராணா வந்து வருவாப்ல. ராணா வந்து எதுக்கு வருவாருன்னா, அவர் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா வருவார். எதுக்காக ஆபீஸுக்கு வருவாங்கன்னா, ஹீரோயின் வந்து கொன்றுவாங்க யாரோ, அந்த ஹீரோயின் யாரு கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றதா. அவர்கிட்ட இன்சார்ஜ் கொடுக்குறப்ப அவரோட சீனியர் ஆபீசர் வந்து சொல்லியிருப்பாரு, ஹீரோ வந்து நீங்க டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டச் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அந்த வந்து அவங்க சீனியர் ஆபீசர் கண்டுபிடிக்கிற கூட படம் முடிய போயிடும். லாஸ்ட்ல தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா இதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா துல்கர் சல்மான் வந்து நல்லா தூக்கி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்க மாதிரி எனக்கு தோணும். அப்படிதான் அவரோட கதையை சொல்ற மாதிரி, சுய கதையா ஏதோ சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல ஹீரோயின் வந்து என்னன்னா, ஹீரோயின் வந்து ஹீரோ மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கனால நடுக்கட்டத்தில் இருப்பாங்க அவங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிக்கும் போது ஹீரோவை வந்து எப்படியே ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க அந்த பொண்ணை வச்சு. கடைசியாக அந்த பொண்ணு காதல் வந்துருமே, அந்த பொண்ணு வந்து சொல்லி கொடுத்தவருக்கும் அது நடக்கிறது தானே, அப்படிதான் போகும். ஆமாம், அந்த கிளாஷ் வந்துடுது. அந்த 3 பேருக்குள்ள ஒரு கிளாஷ் வந்தது, ஈகோ கிளாஷ். அந்த பொண்ணை கொண்டுடுறாங்க. அந்த பொண்ணை கொண்டது இப்போ வந்து ஹீரோவா இல்லை தொழில் சொல்லி கொடுத்தவரா அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணுறது நம்ம ராணாவோட வேலையாக இருந்தது. எல்லாருமே பயங்கரமா நடிச்சிருக்காங்க. ஆனா கதை திரைக்கதையெல்லாம் கொஞ்சம் கரெக்டா உட்காராதனால நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப லென்த்தா போற மாதிரி, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி இருக்கு. பழைய படம் பாக்குறப்ப என்ன மைண்ட் செட்ல போவோம், அது வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட், அந்த மைண்ட் செட்ல நம்மளை போக சொல்றாங்க. சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருக்கு. விஷுவலைசேஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பழைய காலத்து விஷுவலைசேஷன் வர மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. படத்தோட ட்விஸ்டே என்ன பார்த்தீங்கன்னா, கடைசியில் யார் கொன்னாங்க அப்படின்றது தான் கண்டுபிடிக்கிறது. ஆமாம், வழக்கம் போல் கொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவே கொண்டுடுறாரு. அதுவும் ஒரு ஈகோ கிளாஷ்னால. வழக்கம் போல பார்த்தீங்கன்னா ஹீரோ மட்டும்தான் லாஸ்ட்டாக உயிரோடு இருப்பாரு. பிக்சர் எல்லாம் போட்டு போயிடுவாங்க, எல்லாரும் போடுவாங்க. சமுத்திரக்கனியும் வந்து ஐயோ நம்ம தான் வந்து அந்த பொண்ணை கொண்டுட்டோமோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சிலேயே வந்து அவரும் சுட்டு செத்துருவார். ஹீரோயினும் ஆல்ரெடி செத்து போயிடுவாங்க. லாஸ்ட்டில் ஹீரோ மட்டும் வாழ்வாப்பில். அவங்க 2 பேரும், அதாவது டேரக்டர் இந்த சென்ஸ் சமுத்திரக்கனியும் ஹீரோயினும் வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெக்கார்டிங்கை போட்டுட்டு இந்த படையப்பால வர ரம்யா கிருஷ்ணன் மாதிரி அதையே போட்டு கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டு படத்தை முடிச்சிருவாங்க. கேட்டுட்டு லாஸ்ட்டாக சிரிப்பாரு. சிரிக்கிறதோட படத்தை முடிச்சிருவாங்க. மொத்தத்தில் காந்தா வேண்டாம், அதோட நிறுத்திடலாம். இதுவும் வேண்டாமா? ஆமாம். ஓகே, நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் கவலைப்படுற? ஆணி போச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் டாப்பா வந்துருவோம். யாரு? நாம தான் வந்துட்டா சரி, ரைட்.